ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 4 verse 5. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். காட் ஓவர் ஆல் க்ளோரி. எல்லா மகிமை, எங்கெல்லாம் மகிமை இருக்குதோ அங்கே மகிமை இருக்கிற இடத்துலெல்லாம் தேவனுடைய காவல், தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும் என்பது நிச்சயம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே இன்றைக்கு நம்ம ஒரு செக்யூரிட்டிக்காக நம்ம பல காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் செக்யூர்டாக நம்ம ஃபீல் பண்ணுவதற்காக பல காரியங்களை செய்கிறோம். ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு நல்ல கதவுகளை வைக்கிறோம், தாப்பாள் போடுறோம், லாக்ஸ் போடுறோம். நம்மளுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக பணத்தை நல்ல பேங்க்கில், சேஃப்டியாக இருக்கிற பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம். சிலர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு பெட்டு டாக்ஸாகவும் வளர்க்குறாங்க. டாக்ஸை வாட்ச் டாக்ஸாக வளர்க்குறாங்க. அதாவது பாதுகாக்கிறதுக்கு, அவங்க வீட்டை சுற்றிலும் காவல் காக்கிறதுக்காக நாய்களை வளர்க்குற அனுபவங்களும் பார்க்குறோம். சிலர் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு, தங்கள் வீட்டில் செக்யூரிட்டி கார்டு போடுறாங்க, சிசிடிவி கேமரா போடுறாங்க. பல காரியங்களை செஞ்சு அவங்க செக்யூர்ட் ஃபீலிங் உண்டாவதற்காக பல காரியங்களை செய்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட பாதுகாப்பு மாத்திரமல்ல, சரீரத்தில் வேண்டிய பாதுகாப்பு உண்டாவதற்கு இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல தடுப்பு ஊசிகளை எல்லாம் போடுறாங்க. தடுப்பு ஊசிகளெல்லாம் போடுறதை நம்ம பார்க்குறோம். பல காரியங்களை, அதாவது சரீரத்தில் பலவீனங்கள், வியாதிகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பலவிதமான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு அதை தற்காத்து கொள்ளுகிறார்கள். முன்னதாகவே கொஞ்சம் நெஞ்சு வலி வர மாதிரி இருந்தாலே உடனே போய் அதை செக் பண்ணி இசிஜி எடுத்து ஆன்ஜியோ பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஒருவேளை எதனா பிளாக் இருக்குதா இல்லையா, ஏன்னா நமக்கு அந்த செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இன்றைக்கி எல்லாமே தற்காப்புக்காக நம்ம என்னென்னத்தையோ செய்கிறோம். ஆனால் இங்கே வசனம் என்ன போட்டிருக்குன்னா, மகிமையானவைகளின் மேலெல்லாம் அவருடைய காவல் உண்டாயிருக்கும் என்று இங்கே நாம் போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மகிமையானவைகள், எங்கெல்லாம் தேவ மகிமை இருக்குதோ அந்த மகிமை இருக்கிற இடத்திலெல்லாம் தேவனுடைய காவல், பாதுகாப்பு உண்டாயிருக்கும் என்பதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த காவல், ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிமை காணப்பட வேண்டும். ஆண்டவர் மனுஷனை இந்த பூமியிலே சிருஷ்டிக்கும் போது அவனை எப்படி சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கும்போது சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இங்கே என்ன சொல்கிறாரு? மனுஷனை ஆண்டவர் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டித்து மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமையினால் மனுஷனை முடிசூட்டி இருந்த பொழுதிலும் மனிதன் அந்த தேவ மகிமையை உடையவனாய் இருக்கிறானா என்று நாம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் உண்டாகிறது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று நாம் பார்க்கணும். எல்லாரும் பாவம் செய்து, முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த பொழுது நம்ம எல்லாருமே எங்கே இருந்தோம்னா ஆதாமின் அறையில் இருந்தோம்.
அப்போ அவன் பாவம் செய்த பொழுது ஆதாம் பாவம் செய்தானோ இல்லையோ, நாமும் கூட சேர்ந்து பாவம் செய்ததுக்கு ஒப்பனையாக மாறிவிட்டது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அப்போ நம்ம ஆண்டவர் மகிமையினாலும் கனத்தினாலும் ஆண்டவர் நம்மை முடிசூட்டி இருந்த பொழுதிலும், மனிதன் பாவம் செய்த பொழுது மகிமையை இழந்து மகிமை அற்றவனாக அவன் மாறினான் என்பது உண்மை. அந்த மகிமையை திரும்ப நமக்கு தந்தருளுவதற்காக தான் இயேசுவானவர் இந்த பூவுலகிலே மனிதனாய் அவதரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த இடத்துல சகையு என்கிற ஒரு பாவி, ஒரு அநியாயக்காரன் மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். இழந்து போன மனிதன், ரட்சிப்பை இழந்தவன், மகிமையை இழந்தவன், தேவ சாயலை இழந்தவன், தேவ ஐக்கியத்தை இழந்தவன், எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறான் மனிதன். அந்த இழந்து போன மனிதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப தருவதற்காக தான் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்திருக்கிறார் என்று இங்கே இயேசுவானவர் உரைக்கிறார். அப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொன்னால், மனிதன் எதை இழந்தான் என்று பார்க்கும்போது மகிமையை இழந்தான். அந்த மகிமையை திரும்ப தருவதற்காக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதனையும் தேவனையும் இணைத்து, மனிதன் இழந்து போன அந்த மகிமையை ரட்சிப்பின் மூலமாக திரும்ப ஆண்டவர் அவனுக்கு தருவதற்கு முற்பட்டார், தந்தருளினார். அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோமேனால், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே அந்த தேவ மகிமை வாசம் செய்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்கிறது மாத்திரமில்லை, எங்கெல்லாம் அந்த மகிமை இருக்குதோ அங்கெல்லாம் தேவனுடைய காவல், ஆண்டவருடைய பாதுகாவல் உண்டாயிருக்கும் என்று நாம் ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்குள்ளே தேவ மகிமை உண்டு. இழந்து போன மகிமையை இயேசு உங்களுக்கு திரும்ப தந்திருக்கிறார். ஆதலால் அந்த மகிமை இருக்கிற இடத்துல தேவனுடைய காவல் உண்டு என்பது நிச்சயம். ஆதலால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம், உங்கள் சரீரத்தை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான நல்ல நாளிலே வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இழந்து போன மகிமையை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் திரும்ப தந்திருக்கிறீர். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒருவேளை யாராகிலும் அந்த மகிமை அற்றவர்களாய் இருப்பார்களானால், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, அந்த ரட்சிப்பிலே உம்முடைய மகிமையை அவர்களுக்குள்ளே வைக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு, அந்த மகிமை இருக்கும் இடத்தில் தேவனுடைய காவல், பாதுகாவல் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும் வழிநடத்தி காரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.